இதே அழகை வராகப் பெருமான் அழக பார்த்த திருமழிசை ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரத்தில் சாதித்தார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. ஆறாமுத பெருமான் திருக்குடந்தை கும்பகோணத்துல பெருமாள் சயனிச்சிருக்கார். இந்த ஆழ்வார் சேவிக்கிறதுக்கு வரார். அவர் அசையாத படுத்திருந்தாராம். ரொம்ப ஆயாசம் போல் இருக்கு, களைப்பினாலதான் நான் வந்தது கூட தெரியாம படுத்துறங்குகிறாயோ. ஆனாலும் பெருமாள் பேசலை. அப்ப இந்த ஆழ்வார் திரும்பி சொல்றார், வராக பெருமானாக உலகத்தை தூக்கினது களைப்புக்கு காரணமா, திருவிக்கிரமனாக உலகத்தை அளந்தது களைப்புக்கு காரணமா, தூணை பிளந்தது களைப்புக்கு காரணமா, ராமனாக வடதிசையிலேருந்து தென் திசை வரைக்கும் நடையா நடந்தாயே அது உன் களைப்புக்கு காரணமா, எதுவும் இல்லாம நான் வந்தது கூட தெரியாமல் வந்தீரா ஆழ்வீர் சௌக்கியமா குசலமா அப்படின்னு கேட்காத நீர் இப்படியே படுத்துட்டு இருக்கிறே, இப்படி படுத்துட்டு இருக்க மாட்டீரேன்னு ஆழ்வார் கேட்க, இப்ப என்ன பண்ணணுங்கிறீர், எழுந்திருக்கணுமான்னு கேட்டார். ஆமா நான் இவ்வளவு பெரிய வந்திருக்கேன், எழுந்திருந்து 2 வார்த்தை சொல்லி முகமன் கூறி வரவேற்று பேச வேண்டாமானால் அந்த பெருமாள் எழுந்திருக்க ஆரம்பித்து விட்டார். இப்போது நேர படுத்துட்டு இருக்க மாட்டார், உட்கார்ந்து கொண்டும் இருக்க மாட்டார், உத்தியோக சயனம் அர்த்த சயனமா இருப்பார். திருக்குழந்தையில சேவிக்கு போனால் எல்லா பெருமாளும் இப்படி சயனிச்சுருப்பா, அது அனந்த சயனம். அமர்ந்திருந்தா அமர்ந்த திருக்கோலம், இவர் 2மே இருக்க மாட்டார். இந்த ஆழ்வார் பிடிவாதம் பிடிச்சதுனாலே சரி இவர் எழுந்திருக்க சொல்றார் போல் இருக்குன்னு பாதி எழுந்திருந்தார். பார்த்தவர் தகைச்சு போய் இந்த ஒண்ணுமில்லாத அல்பன்னு சொல்றதுக்காக நீ எழுதுட்டே, நீ யாரோ சீத்தை வந்து கேட்டாளா ருக்மிணி கேட்டாளா ஒண்ணும் இல்லை, இந்த ஏழை சொன்னத்துக்கு எழுந்திருந்தாயே நீ எழுந்திருக்க வேண்டாம் அப்படியே இருந்தார். அதனால இன்னி வரைக்கும் அந்த பாதி சயனத்த நிலையிலேயே அந்த பெருமாள் இருக்கார். இவர் எழுந்திருன்னு சொன்னதுக்காக எழுந்திருந்தார், இவர் படுத்துக்கோன்னு சொன்னதுக்காக அப்படியே நிறுத்திட்டார். ஏன்னு கேட்கத்தான் இந்த பாட்டு பதில். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானமேனமாய் இடந்தமை குலுங்கவோ. இவ்வளவு பெரிய வராகாவதாரம் உலகம் குலுங்கிறது, திருமேனியே குலுங்குகிறது, அத்தோட கோரைப்பொல்ல தூக்கி பிடிச்சியே. அதனால ரொம்ப களைப்பு, ஒரு களைப்பு அவருக்கு இல்லை. ஆழ்வார்களுக்கு அந்த திருமேனி அழக சேவிச்ச உடனே திருஷ்டி பட்டுடும் போல் இருக்கே, சுத்தி போடணும் போல் இருக்கேங்கிறார். நம்ம குழந்தை அழகா இருக்குதுன்னா ஜாக்கிரதையா பார்த்துங்க, வெளியில வாசல் எல்லாம் விடாதீங்க, திருட்டி சுத்தி போடுங்க, பூசணிக்காய் சுத்தி போடுங்க, தேங்காய் உடைச்சு போடுங்க, எலுமிச்சம்பழம் உடைச்சு போடுங்க, எல்லாமே பண்ணிவிட்டார் பெரியாழ்வார். அந்தி காப்பிடுவாராய்ன்னு திருவள்ளரை பதிகத்தில் காப்பிடல்னே 10 பாசம். சாயங்கால பொழுதுல பெருமாளுக்கு திருஷ்டி போட்டுடுமா. அதனால யார் கண்ணிலையும், எல்லா கண்ணும் ஒரே கண்ணா இருக்குமா, ஒன்று கொள்ளி கண்ணா இருக்கும், எள்ளு கண்ணா இருக்கும், என்ன கண்ணாவெல்லாம் இருக்கலாம், பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ள கூட பிறந்தவனே நன்னா இருந்துட்டானேன்னு எல்லாரும் கவலைப்படுறான். அப்படி இருக்குச்சே பெருமாள் அழகு என்ன ஆகும். அதனாலதான் 6 கண்ணிலையும் அவர் படாம பார்த்து போறான். ஆழ்வார் சொன்னது, நீ வெளியில எல்லாம் இருக்காதே, அங்கெல்லாம் இருந்தா யார் யாரோ பார்க்கறா, கண்ணு போட்டு விடுறா, நீ என் ஹிருதய கமலத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துடும், இதுதான் பெரிய மதில். இங்க இருந்துட்டு நான் உன்னை காப்பாத்தி விடுறேன். யசோதை எப்படி பார்த்து பார்த்து உன்னை ரட்சித்தாலும் அதே போல நீ வந்து என்னுடைய மதில் என் ஹிருதயத்துல உட்கார்ந்துட்டால். ஆழ்வார் என்ன சுவாமி ஊதினா உடுத்துட மாட்டார், ஆனால் அவர் பல்லாண்டு பாடுகிறது தான் பெருமாளுக்கு தென்னென்ற மதிலம். அதனால நான் பட்டினம் காவல் பொருட்டேன்னு பெரியாழ்வார் திருமொழியில பாசம். இந்த பட்டம்னா வெளியெல்லாம் உனக்கு பட்டம் இல்லை, ஸ்ரீரங்கத்துல 7 மதில் கட்டணும், என்கிட்ட ஒன்றும் வேண்டாம், என் ஹிருதயத்துக்கு வந்துடும், நான் உன்னை ரட்சித்து கொடுக்கிறேன்னால் அந்த ஹிருதயம் தான் பெருமாளுக்கு எப்போதும் சிறப்பான வாசஸ்தானம். அவருக்கு கல்மதில் ரட்சகம் இல்லை, கரைகின்ற உள்ளந்தான் பெருமானுக்கு ரட்சகம். அந்த உள்ளத்தோடு தான் இங்க ஆழ்வார் பாடினார். வானத்தெழுந்த மழை முகில் போல் எங்கும் தானத்தே வைத்தான் ஆளின்று முற்றும் தரணி இடந்தான் ஆளின்று. தரணி இடந்த பெருமான் நடந்ததுனாலே படுத்துனுட்டியா. கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி கேசனே. அங்கேயும் சொல்லச்சே கேசவன்கிற பாருங்க, பன்றி அவதாரத்தை பார்த்து கேசவா கேசவான்னு திரும்பி திரும்பி பாடுறாரு. என்னால் அதுக்கு கீதையில கண்ணன் சமாதானம் சொன்னார், எந்த அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்மா அவதாரம் எதுவா இருந்தாலும் என் பெருமகளில் ஒன்று கூட குறையாமல் பிறக்கிறேங்கிறார். அவர் பத்மநாபன்னா எல்லா அவதாரத்திலையும் பத்மநாபம், சிவப்பதினா எல்லா அவதாரத்திலையும் சிவப்பதி தான், கேசவன்னா எல்லா அவதாரத்திலையும் கேசவன் தான், புண்டரீகாட்சன்னா எந்த அவதாரம் எடுத்தாலும் புண்டரீகாட்சன் தான். இதைத்தான் அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருத்தியம் சுவாம் அதிட்டாய சம்பவாம் ஆத்மமாயான் 4வது அத்தியாயத்துல சொல்ற, என் பெருமகள் குறையாமல் வந்து பிறக்கிறேன். அவ்வெம்பெருமான் முதல்ல யஜ்ஞவராக பெருமாளை பார்த்தோம், அடுத்து திருவடவெந்தையிலே லக்ஷ்மிவராக பெருமாள், அவர் தான் நமக்கு புருஷகாரம் என்றார், அழகா இருக்காருன்னு பார்த்தோம். கோலவராக பெருமாள் ரொம்ப அழகான, கோலன்னு அழகு, மாமுகில் போலே அழகு, களைப்பை பார்த்து பயப்படுற அளவுக்கு அழகு. அந்த அழகு பக்கத்தில் இருக்கிற மின்னல் கொடி போன்ற பிராட்டியோட பல்லாண்டு இருக்க வேணும் என்று அந்த பாசுரம்.
அடுத்தது ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற ஆச்சரியமான திவதேசம். அங்க பூவராக பெருமாளாக எழுந்துள்ளி இருக்கிறார். உண்மையில் அவருடைய முழு திருநாமம் ஸ்ரீ பூ வராக பெருமாள். நம்ம சொல்றச்சே வேகமா பூவராகர் பூவராகர்னு சொல்றோம். பூவராகர் மட்டுமில்லை, இவர் ஸ்ரீ பூவராக பெருமாள். ஸ்ரீதேவியோடையும் பூதேவியோடையும் சேர்ந்து சேவை சாதிக்கிறார். அது எங்க நீங்க சேவிச்சுக்கலாம்னால், அவர் ஏகசிலா பிம்பம். அப்படின்னா அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரே பிம்பம் தான், உற்சவ மூர்த்தியும் கிடையாது, பாக்கி எந்த மூர்த்திகளும் கிடையாது. இப்ப திருவேங்கடமுடையானை திருப்பதியில சேவிக்க போனாலும் மூலமூர்த்தி ஒத்தர் தான், பக்கத்துல நாச்சியார்கள் கிடையாது. ஆனா உற்சவர்கள் பலர் எழுந்துள்ளி உள்ளார்கள். மலையகுனியன் என்ன பெருமாள், மலையப்ப சுவாமி தான் உற்சவ ஸ்ரீனிவாச பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு இருக்கார். கண்ணன் எழுதிருக்கார், ராமன் எழுதிருக்கார், சக்கரத்தாழ்வார் எழுதிருக்கார். எல்லாருமே உள்ள இருக்கா. ராம பரிவாரமே உள்ள இருந்தது. அங்கத பெருமாள் விபீஷணனோட ஹனுமானோட எல்லாருமே உள்ள எழுந்துள்ளி இருந்தா. அதுல இப்ப 3 பேர் அங்க இருக்கார்கள், பாக்கி பேர் வெளியில் இருக்கார்கள்னு வச்சுப்போம். இதுக்காக சொல்ல வந்தேன், அங்கேயும் ஏக சிலை ஒரு பிம்பம் தான், ஆனா கூட உற்சவ பிம்பங்களாவது உள்ளன. ஆனா ஸ்ரீமுஷ்ணத்தில் எடுத்துனால் யாருமே கிடையாது. அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரு ஒத்தரை தான் எழுந்துள்ளி இருப்பார். ஒரு அழகான வாக்கியம் இருக்கு, ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்க சங்கீதம். ரொம்ப 8 முக்கியமான க்ஷேத்திரங்கள் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரங்கள்னு சொல்லுவார்கள். தானே உருவான பெருமாள். அது தெற்கு கோடியிலேருந்து ஆரம்பம். வானமாமலை நாங்குநேரி அமர்ந்த திருக்கோலத்து பெருமாள் தானே உருவானவர். நடுவில் வந்தால் ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரம், அதற்கடுத்தது ஸ்ரீமுஷ்ணம் வராக பெருமாள், அதற்கடுத்தது தமிழகத்துக்கு வடக்கு எல்லை திருவேங்கடம். இந்த 4 தெற்க இருக்கு. வடக்க போயிட்டோம்னால் புஷ்கர க்ஷேத்திரம், கிழக்க போனால் மேற்க புஷ்கரம், கிழக்க நைமிஷாரண்யம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நைமிஷாரண்யம். அதே போல் இந்த ராஜஸ்தான் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய பெரிய க்ஷேத்திரம் தீர்த்த ரூபத்தில் பெருமாள் இருக்கார் புஷ்கரம். ஹிமாச்சலத்துக்கு போயிட்டோம்னா பதரிகாசிரமும் முக்திநாத் சாலகிராமம். ஆக மொத்தத்தில் மொத்தம் 8. இந்த ஸ்லோகம் சொல்றது, ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்கசங்கீகம் ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாத்ரிஞ்ச சாலகிராமஞ்ச நைமிஷம் தோயாத்ரிம் புஷ்கரஞ்சைவ நர நாராயணாசிரமம். இது இத்தனை 8. இது எல்லாமே என்னுடைய 8 ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரங்கள். தோயாத்ரின் புஷ்கரஞ்சைவ நரநாராயணாசிரமம் அட்டாமே மூர்த்தைய சந்தி ஸ்வயம் வெக்தா மகீதலே. இது 8 தானே தோன்றியவை. அதுல ஸ்ரீமுஷ்ணத்து பெருமாளும் தானே தோன்றியவர். அந்த எம்பெருமானிடத்திலே நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம்? அவர் பூவராக பெருமாளாக எழுந்தோடி இருக்கிறார். முட்டம் ஸ்ரீ முஷ்ணம்னு அர்த்தம் சொல்றார்கள். முஷ்ணம் ஸ்ரீயம் முஷ்ணாதி இது ஸ்ரீமுஷ்ணம், முட்டி தூக்குகிறார்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்திலையும் அதே அர்த்தம். ஸ்ரீ தேவி நாச்சியாரை, லக்ஷ்மி நாச்சியாரை, பூமாதேவியை முட்டி கீழிருந்து மேலே தூக்கி பிடித்திருக்கிறார். ஆனால் ஸ்ரீமுஷ்ணம். அங்க பெருமாளை சேவிச்சுன்னா மூக்குல பூமாதேவிலாம் கிடையாது. அவருடைய அந்த ஏகசேல பெம்பம்னு சொன்னேனே, இப்படி நன்னா கிண்ணு நின்றுட்டு மேற்கு நோக்கி திரும்ப வேண்டாம். எல்லாரும் கிழக்கு நோக்கி பார்த்துட்டு இருப்பா. அந்த பெருமாள் மேற்கு நோக்கி பார்த்து 2 கைகளையும் இடுப்பில் இப்படி அழுத்தமா வச்சுருப்பார். அவர் திருமேனி, காலு, கண்டக்கால், ஆடு சதை, அவருடைய இடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் நிச்சயமா தூக்கிக்க சுவாமி. இவர் நிச்சயமா பூமாதேவியை தூக்கியிருப்பார். அதனால அதை போல தைரியமா நின்றுட்டு இருப்பார். பார்த்தாலே இவர் திருவடிகள்ல உடனே விழுந்துடலான்னு தோணும். ஆனா உயரமான வடிவமே கிடையாது, குள்ளமான வடிவத்தோட தான் எழுந்துள்ளிப்பார். அந்த கர்ப்பகரத்தில் இன்னொரு பெருமை, இந்த மூலை அந்த மூலை, இந்த மூலை அந்த மூலை, மேல் 4 மூலை, கீழ் 4 மூலை. இது ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மூலைக்கு அந்த மூலைக்கு ஒரு கோடு போட்டில்னு வச்சுங்க. சரியா அந்த மையம் புள்ளி, அந்த நடு புள்ளி, இந்த 8 கோட்டுக்கு நடுவில் எங்க புள்ளி வருமோ அதுல தான் அவருடைய கிரீடத்தோட கீழே இருப்பார். அது ஒரு தனி சிற்பக்கலையின் போது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவார்கள். ஸ்ரீமுஷ்ணம் ரொம்ப பெரிய சன்னதி, அவசியம் சேவிக்காதவர்கள் சேவிக்க வேண்டும். அவர் அவ்வளோ பெரியவராக இருக்காரே, நீ சொல்லதெல்லாம் பார்த்தா பெருமை தோணுமே. என்னால் அந்த பெருமாளுக்கு அந்த க்ஷேத்திரத்தை ரொம்ப பிடித்த பிரசாதம் எது தெரியுமோ? நாம கண்ட்ரோல பண்ண வேண்டியது கோரைக்கிழங்கு, முத்தக்காசுன்னு பேர். அது கீழே பூமியில வளர்ற ஒரு கிழங்கு. அதுதான் பன்றிக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால அந்த ஊர்லயே அந்த கிழங்க தளிக பண்ணித்தான் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். அது எளிமைக்கு வாசகம். அவர் எத்தனை பெருமையானவராக இருப்பாரோ. ஒரு கோரக்கிழங்கு கொடுத்தா சாப்பிட்டு போறாரே சுவாமினால், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. கண்ணனே கீதையில சாதிக்கிறார். ஒரு இலை சமர்ப்பிக்க மாட்டியா? பூ, ஒரு கிள்ளு பூ கொடுக்க மாட்டியா? என்ன ஒரு பாத்திரத்துல தீர்த்தத்தை வச்சு பூர்ண கும்பம் காட்ட மாட்டியா? ஒரு வாழைப்பழம், சின்ன வாழைப்பழம், செவ்வாழைப்பழம்லாம் கூட கேட்கல, ஏதோ ஒரு சாதாரண வாழைப்பழம் கொடுக்க மாட்டியா? போருமேங்கிறார். உள்ளத்துல அன்போட கொண்டு சமர்ப்பிச்சானால், விதுரன் கொடுத்ததல்லையா நான் வாங்கிக்கலையா? விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்சன்னு புராணத்துல ஸ்லோகம்.
விதுரர் ஒன்றும் பெரிய பணக்காரர்லாம் இல்லை. பீஷ்மர் வீட்டை கண்ணன் விட்டார், துரோணர் வீட்டை வத்தார், விதுரருடைய வீட்டில் உட்காண்டிருக்கார். எல்லாருக்கும் கோபம், அது எப்படி விதுரன் வீட்டுக்கு போவாயின். ஆனா அவர் கொடுக்குற வாழைப்பழத்தை வாங்கி பழமா கீழே போட்டுட்டு தோலா வாங்கி அதையும் சாப்பிட்டு ரொம்ப திருப்தியா, விதுரா என்னமா இருக்கு தெரியுமோ நீ கொடுத்ததுன்னாரே நாள். அவர் கொடுத்தது காசு பணமே கிடையாது, மடி தடவாத சோறு, எதையும் பதிலுக்கு எதிர்பார்க்காமல் சமர்ப்பித்தார் இல்லையோ, அந்த உள்ளன்போட கோரைக்கிழங்க சமர்ப்பித்தால் வராக பெருமாள் ஸ்ரீமுஷ்டத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார் அர்த்தம். ஸ்வயம் வெக்ஷ க்ஷேத்திரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட எம்பெருமான் எழுந்துருள் இருக்கிறார். கிடந்து இருந்து நின்று அளந்து கேழலாய் கீழ்ப்பு கிடந்திடும் தன்னுள் கறக்கும் உமிழும் தடம் பெருந்தோள் ஆறத் தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்றமால் ஆர் காண்பாரே. நம்மாழ்வார் 2ஆம் பத்திரம் ரொம்ப அழகான பாசுரம். இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன். இதோட கூட விராதன் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணான், கம்பராமாயணத்தில் இருக்கிற ஒரு அழகான பாட்டு. இந்த ரெண்டும் நம்ம ஒத்து போற பாசுரங்கிறதுக்காக சேர்த்து சொல்றேன். என்னென்னலாம் பெருமாள் பண்ணுவாராம். பூமாதேவி பேரில் அவருக்கு அசைக்க மாட்டாத காதல், அளவிட முடியாத காதல். அவ்வளவெல்லாம் மகாலட்சுமி இடத்தெல்லாம் கிடையாதான். ஏதோ பக்கத்துல வச்சுப்பார், வேணும்னா திருமார்பு வச்சுப்பார். ரொம்ப பட்ட மகிழ்ச்சி ராணி, அதற்குரிய மரியாதையோட விட்டுடுவார். ஆனா யாரோட சுவாமி ஊரெல்லாம் சுத்துறார், உட்காந்து கதை கதையா பேசுறார், சிரிச்சு சிரிச்சு பேசுறார், இதெல்லாம் யாரோட இருக்கோ அங்கதானே விருப்பம் இருக்குன்னு அர்த்தம். நல்ல பட்டம் பதவி எல்லாம் கொடுத்து பட்டு புடவை வெள்ளி அது இது வைரம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா எல்லாம் ரொம்ப மதிப்பு, அதெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. ஆசையா 4 வார்த்தை உட்காந்து பேசி வரான்னா அது அங்க இல்லை. பின்ன எங்கே உண்டு? இங்கேதான் உண்டு. கிடந்து இருந்து நின்று அளந்து கேழலாய் கீழ்ப்பு கிடந்திடும். கிடந்து இந்த பூமிக்கு மேலதான் பெருமானுடைய சயன திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம் எல்லாமே. இருந்து கிடந்து இருந்து நின்று 3 திருக்கோலம் சொல்லிட்டார். அப்புறம் கேழலாய் கீழ்ப்பு கிடந்திடும். அந்த பூமாதேவிக்கு ஒரு ஆபத்து வந்த போது வராக பெருமானா தூக்கி பிடிச்சுடுறார். அவளுக்கு இன்னொரு ஆபத்து வரச்சே திருவிக்கிரமான பெருமானாக அளந்து கொடுத்துடுறார். அவருக்கு பிரளயத்துல ஆபத்து வரச்சே மொத்தத்தையும் வாயால உண்டு பயத்துல வச்சு ரட்சி விடுறாரு. அதோட தானே வடபத்திரசாயி பெருமாள் சின்னவரா சேனிச்சிருக்காரு. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடச பத்திரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு மஞ்சார வரையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எஞ்சாமல் வயிற்றடைக்கு ஆலம்பேரலை அனவசம் செய்யும் அம்மான் அண்டரண்ட பகிரண்ட தொருமானிலம் எழுமால்வரை முற்றுமுண்ட கண்டங்கண்டீர்னு திருப்பாணாழ்வார் பாசனம். ஆளில மேல் துயின்றான். ஓர் ஆளில மேலே சின்னவரா சேனிச்சிருக்காருன்னா எல்லாத்தையும் உள்ள விழுங்கிட்டாரோ இல்லையோ. அதே ஆபத்தெல்லாம் நீங்கி போச்சு, பிரளயம் முடிஞ்சதுன்னு உடனே உமிழ்ந்துடுறாரோ இல்லையோ. இத்தனையுமே நீ மகாலட்சுமி இடத்துல பண்றதா தெரியலையேன்னு மெதுவா கேட்கிறாரு இவர். கிடக்கிறது, இருக்கிறது, நிற்கிறது, இடக்கிறது, அளக்கிறது, உண்ணுவது, உமிழ்வது எல்லாம் இவள்கிட்ட நாள். காதல் அங்கதான் இருக்கு போல் இருக்கு. இருக்கட்டும், கல்யாணம் அவளை பண்ணிட்டு இருப்பாய், ஆனா காதல் முழுக்க இவளிடத்துலதான் இருக்கும் போல் இருக்குன்னால் ஆழ்வாரே பாசுரம் பாடி நமக்கு சண்டே வரவழைச்சிருவர் போல் இருக்க. நீர் ஏன் இப்படி பாடுற? நான் மட்டுமா சொன்னேன்? விராதன் அன்னைக்கே சொல்லலையா? ராமனை சேவித்தான், அவனை கடைசியில குழி தோண்டினார், கீழே விட்டார். அவனுக்கு வேண்டிய சொர்க்கலோகத்தெல்லாம் ராமன் கொடுத்துட்டார். முதல்ல சண்டை தான் நடந்தது. அதுக்கப்புறம் சீதையை ரட்சித்து விட்டார். விராதன் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான். அப்ப அவன் சொல்றான், அறவாகி சுமத்தியால் ஐநெயிற்றி நேர்ந்துதியால் ஓர்வாழியின் விழுங்குதியால் ஈரடியால் ஒளித்தியாள் இது அறிந்தால் சீராளோ. ராமாவதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏகதார விரதம். ஒரு சீதை, ஸ்ரீதேவி பூதேவி 2 பேர்லாம் அங்க கிடையாது. இருக்கிறது ஒருத்தி. வேணும்னு அவளை பக்கத்துல வச்சுட்டு இவன் விராதன் பார்த்து ராமன்கிட்ட கேட்கறான், இந்த பூமாதேவி இடத்துல உனக்கு ரொம்ப ஆசை போல் இருக்கே, அறவாகி சுமத்தியால் இந்த பிரபஞ்சம் கோலோகத்தையே மொத்த லோகத்தையும் கீழே ஆதிசேஷ வடிவத்திலிருந்து பெருமாள் தான் தலையால தாங்குறாராம். இது ஒரு அண்ட கட்டாகம்னு சொல்றோம் இல்லையோ. இந்த அண்டம் கீழேந்து ஒருத்தர் தாங்கி ஆகணும். ஒரு கூர்ம ரூபத்துல பெருமாள் இருப்பார், அதுக்கு மேல ஆதிசேஷன் இருப்பார். அந்த ஆதிசேஷன் தான் தலையில சாங்கின்னு இருப்பார். ஆக பூமாதேவியை தலையால் தாங்குகிறாய். முதல் பெருமை சொல்றான், அறவாகி சுமத்தியால் ஐயின் எயிற்றில் ஏந்துதியால் வராக பெருமான அவதரித்து அவளுக்கு ஆபத்து வந்த போது தூக்கி பிடிச்சாயாமே. இது 2வது. ஓர் வாயில் விழுங்குதியால் பிரளயாபத்து வந்த போது மொத்தத்தையும் உண்டு வயிற்றுல வைத்து ரட்சித்து கொடுத்தாயாமே. அப்புறம் ஈரடியால் ஒளித்தியால் திருவிக்கிரமாவதாரம் பண்ணி 2 அடியால மொத்தத்தையும் அளந்து முடித்தாயாமே. இவன் எதுக்கு நம்ம பழைய அவதார கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு ராமனுக்கு ஒரு நிமிஷம் புரியல. இதெல்லாம் இவ்வளவு தூரம் அவள்கிட்ட ஆசை வச்சிருக்கேங்கிறத இந்த பக்கத்துல இருக்கிற ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு தெரிஞ்சா பூதேவி பேர்ல அவளுக்கு கோபம் வராதோன்னு ஆகும். உன்னை இப்பவே சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுடுறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு அவனை குழி தோண்டினார், உள்ள தள்ளினார். அவரும் போயிட்டு அவ்வளவுதான்.
அந்த ஸ்தோத்திரத்தோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. எதுக்கு சொல்ல வந்தேன்? அத்தனை ஆசை அத்தனை காமம் பூவராக சுவாமிக்கு. பூவராக பெருமான் என்ன பூமிக்குனா பூமிக்கா? பூமியில வாழக்கூடிய நம்மிடத்துல அவ்வளவு ஆசைன்னு அர்த்தம். பூமாதேவியின் இடத்துல ஆசைன்னால் எந்த மனைவிக்கு தனக்கு நல்லது வேணும்னு ஆசைப்பட போறா? குழந்தைகள் நன்னா இருந்தா எல்லாருக்கும் திருப்தி. பூமாதேவிக்கு அதே போல தன்னில் வாழ் ஜந்துக்கள் அத்தனை பேரும் மனிதர்கள் உட்பட விலங்கின உட்பட அந்த பெருமான் திருவடியேறு பற்றி இருந்தால் அவள் ஆனந்தப்பட போகிறாள். அதனாலதான் பூவராக பெருமானாய் ஸ்ரீமுஷ்ணத்துல ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் நேத்தே பாட்டு விண்ணப்பம் பண்ணேன். ஆக பூவராக பெருமான் அனுபவம். அடுத்தது நேற்று சொன்ன விஷயத்தை பத்தி ஆசை அதை சொல்லி இப்ப என்னன்னு முடிச்சுட்டு கடைசியில் என்ன ஒரு க்ஷேத்திரம் மட்டும் சொல்லணும். ஆக ஆதிவராகர் பார்த்தோம், மகாவராகர் பார்த்தோம், கோலவராகர் பார்த்தோம், யஜ்யவராகர் பார்த்தோம், லக்ஷ்மி வராகர் பார்த்தோம், பூவராகரும் பார்த்துட்டோம். மறவாத வராகர் அவர் தான் நேற்றுக்கு பார்த்த ஸ்லோகம். கடைசி நிமிஷத்துல பிராணம் போற சமயத்துல மறக்காம அவர் தானே ஞாபகம் வச்சுருக்காரு. இந்த வராகர்லாம் தனித்தனி பேரோடு இருக்கட்டும், என்ன அவர் மறக்காத இருக்கணுமே. சுவாமி நீங்க அவரை மறக்காத வருங்களே என்னால் இது எனக்கு ஜனாதிபதியை தெரியும்னு சொல்ற மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை போல நாம பெருமாளை தெரிஞ்சினோம்னா அவர் என்ன கட்டாட்சிக்க வேண்டும். நான் அவரை பார்க்கறதுனால இருக்கிற லாபத்தை விட அவர் அடியேனை கட்டாட்சிக்க வேண்டும். நான் அவரை ஞாபகம் வச்சுக்கிறத விட அவர் என்னை நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுகிறேன், மறக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் வராக பெருமான். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திம். நான் இவனை நினைக்கிறேன், மறக்காமல் இவனுடைய கைகாலெல்லாம் வசத்தில் இல்லாமல் மரண தசையிலே கட்ட போலே கல்லு போலே இருக்கும்போது இவனை நான் நினைவிலே வைத்து கொண்டு கூட்டி போகிறேன்னு சொன்னவர் தான் மறவாத வராக பெருமான். திருச்செந்த விருத்தத்தில் ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசம். ஈனமாய எட்டு நீக்கி ஏதமின்னி மீது போய் வானமாட வல்லையேல் வணங்கி வாழ்த்த நெஞ்சமே ஞானமாகி ஞாயிறாகி ஞாலமுற்று மோரையிற்று ஏனமாய் இடந்த மூர்த்தி எந்த பாதம் எண்ணியே. ஏனமாய் இடந்த மூர்த்தி அந்த பெருமானுடைய திருவடியை நினைக்கணும். 8 விஷயத்தை போக்குறாங்கிறார். ஈனமாய 8 நீக்கி பேதமின்றி மீது போய் எந்த 8 நம்ம இடத்துல இந்த கடைசி நிமிஷத்துல தொலைக்கிறாராம்? அனாதியா இருக்கக்கூடிய அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்த, ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக, இதான் 8. கடைசி நிமிஷத்துல நம்ம மூச்சு விடுற சமயத்துக்கு இந்த 8ஐயும் தொலைச்சிட்டு வரோம். இதெல்லாம் போச்சுன்னு கூட தெரியாது, ஏதோ 8 இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த 8ம் போச்சுங்கிறார். அவித்யா அனாதி காலமான அஜ்ஞானம், கர்ம பாப புண்ணிய ரூப கர்மங்கள், வாசனா அந்த கர்மத்தினால நம்ம மனசுல ஏற்பட்டுக்கிற பதிவுகள், அதுதான் தப்பை நோக்கி தள்ளுறது வாசனா. ருச்சி அதை தப்புன்னு ஒரு ஆச்சாரியன் சொன்னா கூட மீறி திரும்ப செய்யறேனோ இல்லையோ, அதான் ருச்சி. அனாதி அவித்யா கர்ம வாசனா ருச்சி இத்தனைக்கும் காரணம் பிரகிருதி சம்பந்தம், உடல் தொடர்பு. இந்த 5ஐயும் அந்த கடைசி ஒரே நிமிஷத்துல போக்கியானும். அனாதிகால கர்மத்தை தொலைக்கணும், பிரகிருதி சம்பந்தத்தை தொலைக்கணும், இனிமே அவருக்கு திரும்ப வராதபடி தொலைக்க வேண்டும். சுஷும்னா நாடி வழியா இவனை ஏத்தி ஆகணும். இந்த ஹிருதயத்திலிருந்து இந்த தலையனுடைய உச்சிக்கு 101 நாடிகள் பிரயாணிக்கும். அதுல 101வது நாடிக்கு சுஷும்னா நாடின்னு பேர். சதஞ்ச ஏகா நாட்யா ஹிருதயஸ்யன்னு உபனிஷத் சொல்றது. 100 அதோட சேர்த்து 1. இந்த 100 நாடிகள்ல கையை வச்சாலும் நாம வச்சு பிரயாணப்பட்டாலும் திரும்பி வருகிற உலகத்துக்கு தான் போக முடியும். 101வது நாடியில பிரயாணப்பட்டால் திரும்ப வருதல் இல்லாத உலகத்துக்கு போகலாம். ஆப்ரம்ம புவனான் லோகாக புனர் ஆவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்தியதே. கண்ணனே கீதையில 8வது அத்தியாயத்துல சாதிக்கிறார். பிரம்மாவின் சத்தியலோகம் வரைக்கும் போனால் அர்ஜுனா திரும்பி வந்துடுவான், அதுக்கு மேல போக மாட்டான். ஆனா என் திருவடியை சாயுஜ்யத்தை அடைந்தால் திரும்ப வருவதில்லை, திரும்ப வருவதில்லை. அபுனராவர்த்தி லட்சண மோட்சம்னு சொல்லுவா. ஆவர்த்தி திரும்புதல், அபுனராவர்த்தி மீண்டும் திரும்ப வரமாட்டார். நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே என்ன உபனிஷத்து சொல்லுகிறது. அப்படி போகணும்னா அந்த 101வது நாடியை பிடிச்சாகணும். கண்ணு கூட தெரியாதே, உள்ளெல்லாம் இருட்டு, ஆத்மா புறப்படணும், மூச்சு கொருன்னு இழுத்துட்டு விட்டாச்சு எடுத்து இது கிளம்பணும் இல்லையோ, அந்த சமயத்து இருட்டா இருக்குமா, உள்ள ஹார்தமா. எனக்கு ஹிருதய கமலத்துக்குள்ள இத்தனை ஜென்மமா அந்த பெருமாள் உட்காண்டது இந்த கடைசி நிமிஷத்துக்கு காத்துட்டு இருந்து. இவனுக்கு கண்ணு தெரியாத சமப்படுவான், வழி தெரியாது. 101ல இவனை பிரயாணப்பட சொல்லணுமேன்னு தன்னுடைய திருமேனிய ஒளிமயமா அங்க காட்டு வரான். இங்க ஒரு ஜோதி நமக்கு தெரியும், அந்த ஜோதி நமக்கு வெளிச்சம் காட்ட 101வது நாடியை பிடிக்கிறான். பிரம்மரந்தகத்தை கபாலத்தை சிறக்கபாலத்தை வேதிக்கிறான். 12 லோகங்களை தாண்டி போக வேண்டும்.
தாண்டினப்புறம் விரஜாங்கிற நதி வருது, சூக்ஷ்ம சரீரத்தையும் தொலைக்கிறான், தீர்த்தமாடி உள்ள போய் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருப்பான்னு சொல்றது. அதுக்கு இந்த வராக பெருமாள் உள்ள உட்காந்து காத்துட்டு இருக்காராம். அவர் தான் வழிகாட்டுகிறார். அந்த கடைசி நிமிஷத்துல இந்த எட்டையும் தொலைக்க வேண்டும். ஈனமாய எட்டு நீக்கி, ஈனமா இருக்கக்கூடிய இந்த எட்டையும் நீக்கி ஏதமின்றி மீது போய், இனிமே எந்த தோஷம் இல்லாமல், மீதுனா வானின் மீதுன்னு அர்த்தம், வானத்து மீது போய் வானமாள வல்லையேல் வணங்கி வாழ்த்த நெஞ்சமே, வைகுந்தத்துல போய் அடையணுங்கிற ஆசை அவனுக்கு இருக்குமானால் வராக பெருமான வாழ்த்து, வராக பெருமான வணங்கு. ஞானமாகி ஞாயிறாகி நாளமுற்றும் ஓரையிற்று, அவர்தான் ஞானம், அவர்தான் ஞாலம் ஆகி ஓரையிற்று. ஒரு ஈச்சான ஒரே ஒரு கோரைப்பல், அந்த கோரப்பல்லுல மொத்த பூமியின் தூக்கி நிறுத்தினார். ஏனமாய் இழந்த மூர்த்தி எந்தை பாதம் எண்ணியே, அந்த பெருமானுடைய பாதத்தை எண்ணு, உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார் என்று ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்னும் என்னை ஆளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொழில்தன் சிறீவரமங்கலத்தவர் கைதொழவுரை வானமாமலையே அடியேன் தொட வந்தொருளே ஏனமாய், நீதான் வராக பெருமான், உன் திருவடிகளே உபாயம், அதையே சரணம் தஞ்சம்னு பற்றினேன்னு முடித்தார். அது நம்மாழ்வார் வானமாமலை பெருமான் இடத்துல பாடினது. இப்படி பல வராக க்ஷேத்திரங்களை பார்த்தோம். இவற்றையெல்லாம் சேர்த்து வைத்துத்தான் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில், நேற்றே சொன்னேன், திருவிருத்தம் கடைசியில சொல்லும்போது நான் கண்ட நல்லது, வராக பெருமானுடைய திருவடிகளை பற்றுவதே நான் கண்ட நல்லதுன்னு பார்த்தார். ஓரளவுக்கு அது என்னன்னு இன்னென்ன வராக பெருமானோட பார்த்துருக்கோம். ஒரே ஒரு வராக பெருமான் இன்னும் அடியே சொல்ல வேண்டியவர் பாக்கி இருக்கார். அதை ஏன் கடைசியில் இப்ப விண்ணப்பிக்கிறேன்னால், இவரிடத்திலே இருந்தா நாம நரசிம்மருக்கு போயாகணும். இப்படினாலே ஒரு மணி நாள் ஆயிடுச்சு. ஏற்கனவே இப்பதான் வராக பெருமானுடைய சரித்திரத்தை ஓரளவு பார்த்துருக்கோம். எல்லா வராகரையும் சொல்லிட்டே வந்தீர்கள். இப்ப பார்க்க வேண்டியது வராக நரசிம்ம பெருமான். இத்தனை நாழி பார்த்ததெல்லாம் வராக பெருமாள். இனிமே பார்க்க வேண்டியது சிம்மாச்சலத்தில் எழுந்துருள் இருக்கும் வராக நரசிம்ம பெருமான். 3 ரூபம் ஒன்றாய் சேர்ந்து, நரசிம்மாங்கிறதுனாலே நரம் சிங்கம் ரெண்டும் இருக்கார். வராகான்னு சேர்த்ததுனால அதையும் சேர்த்துனுட்டோம். வாழை பார்த்தா சிங்க உருவம், முகத்தை பார்த்தா வராக உருவம், திருமேனியை பார்த்தா மனுஷ உருவம். இந்த 3ம் கலந்து சேவை சாதிக்கிறதுனால தான் வராக நரசிம்ம பெருமானாய் சிம்மாச்சலத்தில் எழுந்துருளி இருக்கிறார். அந்த எம்பெருமான் எதற்காக அங்கு எழுந்துருளினார்? கல்பாதவ் ஹரிணாஸ்வயம். எம்பெருமான் வந்ததே ஒரு ஆச்சரியமான சரித்திரம். பிரகலாதனை அந்த ஊர் விசாகப்பட்டினம், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் சிம்மாச்சலம். அங்கிருந்து மேல மலை முகட்டிலேருந்து, விசாகப்பட்டினத்து பக்கத்துல ஒரு மலை இருக்கும் பார்த்துருப்பீள், அந்த மலை முகட்டிலேருந்து ஹிரண்யகசிபு பிடிச்சி தள்ளி விட்டானாம். அப்ப பிரகலாதன் என்ன செய்வதுன்னு தெரியாமல் அங்கிருந்து உருண்டு ஓடி வருகிறார். பகவானுக்கு ஆசை, இவனை கண்டிப்பா நாம ரட்சித்தாக வேண்டும். குழந்தை கேட்கவே மாட்டான், நாம தான் போய் ரட்சிக்க வேணும்.